அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ செத்து போய் மேல் லோகத்துக்கு வந்துட்டோம். இந்த பொட்டம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறது என்னவெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. கடைசியில செத்தாதான் அவகிட்ட இருந்து தப்பிக்க முடியுது. ஆஹா, மேலோகத்துக்கு வந்துட்டோம். இது சொர்க்கமா இல்ல நரகமான்னு தெரியலையே. அதோ அங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம். முகமடி சார், இது சொர்க்கமா நரகமா? அது இருக்கட்டும், உங்க பேரு கண்ணப்பன் தானே? ஐயையோ, எப்படி சார் என் பேரை கரெக்டா சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் தான் சித்திரகுப்தன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? யமதர்மராஜாவோட அசிஸ்டன்ட். எங்க யமதர்மராஜா தான் கண்ணப்பன்னு ஒருத்தரு பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு வர்றாரு, அவரை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. ஓ, யமதர்மராஜாவுக்கே தெரியற அளவுக்கு நான் ஃபேமஸ் ஆயிட்டேனா? சந்தோஷம் சந்தோஷம். சரிங்க சித்திரகுப்தன் சார், இப்ப என்னைய சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவீங்களா இல்ல நரகத்துக்கு கூட்டிட்டு போவீங்களா? நான் செஞ்ச நல்ல விஷயத்துக்காக என்ன சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இல்ல மிஸ்டர் கண்ணப்பன், எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கேட்பேன். அதுக்கு நீங்க சரியா ஸ்பெல்லிங் சொல்லிட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்படி சொல்லாட்டி நீங்க நரகத்துக்கு தான் போகணும். ஓ, அப்படியா விஷயம்? நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன் சார், கேளுங்க கேளுங்க. எந்த வார்த்தையா இருந்தாலும் ஸ்பெல்லிங் சொல்றேன். சரி கண்ணப்பன், லவ்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. இந்த புட்டம்மா கூட இருந்திருந்து லவ்ங்கிற வார்த்தைக்கே ஸ்பெல்லிங் மறந்து போச்சு. சரி, முயற்சி பண்ணுவோம். எல் ஓ வி இ, லவ். சரி மிஸ்டர் கண்ணப்பன், நீங்க சொர்க்கத்துக்குள்ள அனுமதிக்கப்படுறீங்க. அப்பாடா, சொர்க்கத்துக்கு போகிறேன், ஜாலியா என்ஜாய் பண்றேன். ஹலோ, சொல்லுங்க யமதர்மராஜா, என்ன விஷயம்? ஓ, அப்படியா? ரொம்ப அர்ஜென்டோ? இன்னும் 2 3 பேரு செத்து வந்துகிட்டு இருக்காங்களாம், அதனாலதான் வெயிட் பண்றேன். சரி யமதர்மராஜா, நீங்க சொன்னா ஓகே தான், நான் இப்பவே வர்றேன். அது வரைக்கும் இந்த கண்ணப்பனை நான் இங்க விட்டுட்டு வரட்டுமா? சரி சரி சரி, விட்டுட்டு வர்றேன். சொல்லுங்க சித்ரகுப்தன் சார், யமதர்மராஜா என்ன சொன்னாரு? என்ன உடனே கூட்டிட்டு வர சொன்னாரா? இல்ல மிஸ்டர் கண்ணப்பன், நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன உதவி சித்ரகுப்தன் சார்? யமதர்மராஜா என்ன அவசரமா ஒரு வேலை செய்ய சொல்லியிருக்காரு, அதுக்கு தான் போறேன். அது வரைக்கும் நீங்க இந்த ஏரியாவை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? ஒன்னும் இல்ல, வர்றவங்க கிட்ட நல்ல ஈஸியான புரியுற மாதிரி ஏதாவது வார்த்தை சொல்லி ஸ்பெல்லிங் கேளுங்க. அவங்க சரியா சொல்லிட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு அனுப்புங்க, தப்பா சொல்லிட்டா நரகத்துக்கு அனுப்பிடுங்க, சரியா? ஆஹா, ஜாலியா சொர்க்கத்துக்கு போகலான்னு பார்த்தா இவரு ஏதோ நம்மள மாட்டி விடுற மாதிரி இருக்கே. விசாரணை படத்துல சமுத்திரக்கனி சாரு அந்த கைதிங்களை கடைசி நேரத்துல இப்படித்தானே கூப்பிட்டாரு. போக போறவங்கள கூப்பிட்டு கடைசியில பொணமா தான் வெளியில வந்தாங்க. நாம இனி பொணமாக முடியாது, சொர்க்கத்துக்கு வந்தாச்சு. என்ன பண்ண போறாங்களோ? சரி சித்ரகுப்தன் சார், நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் பண்றேன். சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமா வந்துடுறேன், அது வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கங்க. பாய் பாய். சரி சார், நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி, நாம அந்த பக்கமா போய் வெயிட் பண்ணுவோம், யாராச்சும் வர்றாங்களான்னு பாப்போம். என்ன, ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம், யாரையுமே காணும். இந்த சித்திரகுப்தனை வேற காணும். ஆஹா, தூரத்துல யாரோ வர்ற மாதிரி இருக்கே. அந்த நடைய பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒருவேளை நம்ம பொட்டம்மாவா இருக்குமோ? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. நாம செத்ததுமா உடனே வந்துருவா? அவ்வளோ எல்லாம் அவளுக்கு நம்ம மேல பாசம் கிடையாது. அட கருமமே, இது அவளேதான். அடி பாவி, செத்து போனாலும் என்ன விட மாட்டியா? நான் செத்து 10 நிமிஷம் கூட இருக்காதேடி, அதுக்குள்ள இங்கேயும் தேடி வந்துட்டியா? வா புட்டு, வா வா வா. என்ன, என்ன தேடி இங்கேயும் வந்துட்ட போல. என்னங்க, ஏங்க என்னை இப்படி விட்டுட்டு வந்தீங்க? நீங்க இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீங்க பரவாயில்லைங்க, என் மேல எவ்வளவு நம்பிக்கை. நான் எப்படியும் உங்களை தேடி வருவேன்னு சொல்லிட்டு எனக்காக வெயிட் பண்ணீங்க பாத்தீங்களா? இதுதாங்க உண்மையான காதலு. அடியே என்னடி லவ்,
எப்படியாச்சும் தப்பிச்சிருப்பேன். இந்த சித்திரகுப்தன் வேற என்ன உன்கிட்ட மாட்டி விட்டுட்டாரு. என்ன பண்ணி இவர்கிட்ட சமாளிக்கிறது? ஆமா ஆமா பொட்டம்மா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன பண்றது, ஒன்னு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. சரிங்க, மேலோகத்துக்கு வந்துட்டேன். இப்போ நாம எங்க இருக்கிறோம்? சொர்க்கத்துல இருக்கிறோமா, நரகத்துல இருக்கிறோமா? அது நான் கேட்க போற கொஸ்டினை பொறுத்து தான் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா போட்டு? நான் தெளிவா சொல்றேன், ஒழுங்கா கேளு. சித்திரகுப்தன் சாரு என்கிட்ட தான் இப்போ அந்த பொறுப்பை ஒப்படைச்சுக்கிட்டு போயிருக்காரு. அவசரமா ஒரு வேலை இருக்குன்னு அவரு வர்றவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காரு. அதாவது இங்கிலீஷ்ல ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்க சொல்லியிருக்காரு. அதுக்கு சரியா பதில் சொல்லிட்டா சொர்க்கத்துக்கு போலாம், தப்பா சொல்லிட்டா நரகத்துக்கு போயிடுவோம். நீயே யோசிச்சுக்கோ. நான் இப்போ கேட்க போறேன், சரியா? ஏங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. எனக்கு கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினா கேளுங்க. இங்க பாருங்க, சொர்க்கத்துக்கு வாரேன்னு நினைச்சு வெள்ளை நைட்டியோட வந்துட்டேன். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அது சரிங்க, நீங்க சரியா சொல்லிட்டீங்களா? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? சொர்க்கத்திலயா, நரகத்திலயா? சரியா சொன்னீங்களா, தப்பா சொன்னீங்களா? ஆகா, இப்படி நோண்டி நோண்டி கேக்குறத பார்த்தா இவ ஏதோ பிளான் பண்றா போல இருக்கே. சரி, நாம சும்மா போய் சொல்லுவோம். ஏய் பொட்டு, நான் எனக்கு கஷ்டமான கொஸ்டினை கேட்டாங்க, அதனால தப்பா சொல்லிட்டேன். என்ன நரகத்துக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. நீயாச்சும் சரியா சொல்லி எப்படியாச்சும் சொர்க்கத்துக்கு போக பாரு. அடப்பாவி, இவன் நரகத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு கஷ்டமான கொஸ்டினா கேட்பான் போல இருக்கே. ஏங்க, பழசையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினா கேளுங்க. இல்லாட்டி நானும் நரகத்துக்கு தான் வந்து சேரணும். அடி பாவி பொட்டு, கொஞ்சம் முன்னாடிதான் என்னை விட்டு பிரிய முடியாம செத்து மேலோகத்துக்கு வந்ததா புலம்புன. இப்ப என்னடானா நரகமன் சொன்னதும் விட்டுட்டு ஓட பாக்குற. என்னங்க நீங்க எனக்காக இது கூட பண்ண மாட்டீங்களா? சரி சரி, ஏதோ பொண்டாட்டியா போயிட்ட, அதனால உனக்கு ஈஸியான கொஸ்டினே கேக்குறேன். சரி பொட்டம்மா, செக்கோஸ்லோவக்கியா இதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் சொல்லு. அடங்கொப்ப மவனே, செக்கோஸ்லோவேக்கியாவுக்கு ஸ்பெல்லிங்கா? நீ பழசையெல்லாம் மனசுல வச்சுட்டு தாண்டி இருக்க. இரு இரு, உன்னை பாத்துக்கிறேன். பாத்தியாம்மா பொட்டு, நான் எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்கேன் உனக்கு. ம் அதுதான் அதுதான் புருஷனுங்களோட குணம். மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். மன்னிச்சாராம்ல, மன்னிச்சாரு, கிழிச்சாரு. ஐயோ, நான் இப்ப இப்படி இதுக்கு பதில் சொல்லுவேன். மாட்னியா மவளே, நரகத்துக்கு போய் சாவு. என்னை எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தின, இன்னைக்கு தாண்டி என் கையில சிக்கி இருக்க. என்ன அழுவான்னு பார்த்தா சிரிக்கிறா? இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் எங்க பாட்டி எனக்கு சின்ன வயசுலேருந்தே செக்கோஸ்லோவேக்கியா ஸ்பெல்லிங்க படிக்க சொல்லி தந்திருக்காங்க. நான் உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி சரி, ஓவரா உருட்டாத, முதல்ல ஸ்பெல்லிங்க சொல்லு. CZECHOSLOVAKIA, செக்கோஸ்லோவேக்கியா. வந்துட்டாரு எங்களை நரகத்துல தள்ளுறதுக்கு. என்ன இது, அவசரத்துல கேட்டுட்டோம். ஆனா இந்த செக்கோஸ்லோவேக்கியாக்கு நம்மளுக்கே ஸ்பெல்லிங் தெரியாதே. இப்ப இது சரியா தப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சித்திரகுப்தனை வேற காணும். சரி சரி, நீ சொல்றதுல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சித்திரகுப்தன் வந்துடட்டும். என்ன மிஸ்டர் கண்ணப்பன், கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டீங்களா? இவங்க செலக்ட் ஆனாங்களா சொர்க்கத்துக்கு, இல்ல நரகத்துக்கு செலக்ட் ஆனாங்களா? வணக்கம் சித்திரகுப்தன் சார், நான் இவரோட பொண்டாட்டி தான். ஓ, நீங்க தான் அவரோட பொண்டாட்டியா? உங்ககிட்ட இருந்து தப்பிக்க தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? சரி 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 சரி. இங்க பாருங்க சித்திரகுப்தன், வார்த்தையை அளந்து பேசுங்க. யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் தந்திருக்காங்க. எங்க காதலை பத்தி தெரியாம பேசுறீங்க நீங்க. சரி மிஸ்டர் கண்ணப்பன், உங்க ஒய்ஃபுக்கு கேட்ட கொஸ்டின் பதில் சொல்லிட்டாங்களா? அதுலதான் சித்திரகுப்தன் சார் ஒரு டவுட்டு. இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஆனா அந்த கொஸ்டினுக்கு ஸ்பெல்லிங்ல எனக்கே ஒரு சின்ன டவுட்டு, இவங்க சரியா சொல்றாங்களான்னு. அதனாலதான் நீங்க வரட்டும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மிஸ்டர் கண்ணப்பன், உங்க பொண்டாட்டின்னு ஏதாவது ஈஸியா கொஸ்டின் கேட்டுட்டீங்களா? ஆமா சார், ஆமா, ரொம்ப ஈஸியா கேட்டுட்டேன். அதனாலதான்
நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு உங்களுக்காக வெயிட் பண்றேன். அப்படி என்ன கொஸ்டின் கேட்டீங்க கண்ணப்பன்? சார், செக்கோஸ்லோவேக்கியாக்கு கொஸ்டின் கேட்டேன் சார். அவங்களும் ஸ்பெல்லிங் சொன்னாங்க. நீங்களே கேளுங்க அவங்க கிட்ட. என்ன, செக்கோஸ்லோவேக்கியாக்கு ஸ்பெல்லிங் கேட்டியா? ஏயா, உன் பொண்டாட்டி சொர்க்கத்துக்கு வர்றதுல உனக்கு விருப்பம் இல்லையா? அப்படி இல்ல சார், நீங்க தானே ஈஸியா ஏதாச்சும் கொஸ்டின் கேட்க சொன்னீங்க, அதனாலதான் ஈஸியா கேட்டேன். அடப்பாவி, இதுவா ஈஸி? நீ அவ தெரிஞ்சுதாயா பண்ணிருக்க. பொண்டாட்டிக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக பாக்குற. சரி, விடு விடு. சரிம்மா புட்டம்மா, நீங்க சொல்லுங்க செக்கோஸ்லோவேக்கியாக்கு ஸ்பெல்லிங் சரியான்னு பாப்போம். சரி சார். CZHOSLOVAKIA. ஓ, வெரி குட் வெரி குட். இவ்வளோ கஷ்டமான வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்லிட்டீங்க. ஆமா சார், நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இங்கிலீஷ்ல PhD பண்ணவன். வேற வழி இல்லாம இவரை கட்டிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சரி பொட்டம்மா, நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம். கண்ணப்பா சார், நீங்களும் போகலாம். சித்திரகுப்தன் சார், எனக்கு நீங்க கேட்ட கொஸ்டின்ல ஒரு டவுட். திருப்பியும் கேளுங்களேன். என்ன டவுட் உங்களுக்கு? ஈஸியா தானே கேட்டேன், நீங்களும் ஆன்சர் சொல்லிட்டீங்களே. அட, ஒரு வாட்டி கூட கேளுங்க சார். கண்ணப்பன் சார், லவ்வுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஓகே சார். LVOE, லவ். என்ன கண்ணப்பன் சார், முன்னாடி சரியா சொன்னீங்க, இப்ப தப்பா சொல்றீங்க? அட போங்க சார், இவ கூட வாழ்றதுக்கு அந்த நரகமே பெட்டரு. அடங்கொக்கா மக்கா, இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு நரகத்துக்கே போயிடலான்னு சொல்றான். இவ சொர்க்கத்துக்கு வந்து என்ன பாடுபடுத்த போறாளோ?